அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டுனா என்ன சரிங்களா? ரைட். அந்த ஜங்க் ஃபுட்டுனால இன்றைக்கி உலகளாவிய பாதிப்புகள் என்னென்ன வருது, அந்த பாதிப்புகள் வர்றதுனால பார்த்திங்கன்னா மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் எவ்வளோ வருது, உயிரிழப்புகள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியும் சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஜங்க் ஃபுட்டுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா? ரைட். இன்னமும் சில உணவுகள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு சில உணவுகள்லாம் இருக்கும். அந்த உணவுகளை பற்றி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சில உணவுகளை கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்த்திங்கன்னா பார்க்கலாம் சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திங்கன்னா பீஸா ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்போ நம்ம பீஸாவில் இருக்கிற எல்லா மூலக்கூறு பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல உணவுப் பொருட்கள் தான். ஆனால் அதை நம்ம பார்த்திங்கன்னா எதனால் அதை ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்றத டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பிரதான உணவான நம்ம சோறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதையும் நம்ம சில பிரச்சனைகளுக்கு நம்ம பார்த்திங்கன்னா காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதையும் நம்ம எதனாலும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா? ஸோ முக்கியமாக இன்றைக்கி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் சரிங்களா? இந்த எண்ணெய்கள் எதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய கலப்படங்கள் இதெல்லாம் சேர்ந்து உணவுகளை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அதை பார்த்திங்கன்னா அதை ஜங்க் ஃபுட்டை மாற வச்சுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் மிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் நம்ம பேச போகிறோம் சரிங்களா? ரைட். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டு என்னன்றதை நம்ம பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் சரி. ரைட். ஸோ இப்போ நம்ம ஜங்க் ஃபுட்டுனா என்ன அப்படின்னிங்கன்னா, அதாவது ஃபுட்டில் பார்த்திங்கன்னா முதல் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்காது சரிங்களா? ரைட். நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாக இருக்கும் சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான கொழுப்புகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின்கள், தாதுப்புக்கள் சரிங்களா? இவங்க இந்த வகையான உணவு சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வகையான ஜங்க் ஃபுட் அப்படின்றவங்கள அதில் பார்த்திங்கன்னா மிகுந்த குறைந்த அளவு இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான நார்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படிங்கன்னா கலோரி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா? ரைட். அதாவது பார்த்திங்க அப்படின்னா சத்து குறைவான கலோரி அதிகமான உணவு தான் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி. ரைட். ஓகே. ஸோ இப்போ ஜங்க் ஃபுட் அப்படின்றது நம்ம உணவில் கலோரி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ உடலுக்கு நம்ம கலோரி தேவை தானே. அப்போ கலோரி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இந்த ஜங்க் ஃபுட் பார்த்திங்கன்னா நல்லது தானே அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்மகிட்ட கேட்கலாம் சரிங்களா? ஏன்னா இது என்கிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினுக்கு தான் நீங்கள் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சர்ச் பண்ணி நெட்டில் இருந்து நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் புக்ஸ் நிறைய சர்ச் பண்ணி எடுத்துருக்கோம் சரிங்களா? ரைட். ஸோ இப்போ கலோரி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அதாவது குறைவான உணவில் அதிக அளவுக்கு கலோரி இருக்குது அப்படின்னா அந்த கலோரியை பார்த்திங்கன்னா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணால் நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா தேவை சரிங்களா? ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி கலோரிகளை நம்ம உடம்பு அதை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியாது சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை சரி. ஓகே. ஸோ இப்போ என்னென்ன நம்ம ஃபுட்டெல்லாம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பீஸா, பர்கர், சிப்ஸு, சாண்ட்விட்சு, பேக்கரியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கேக் ஐட்டம், பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், இது ஐஸ்கிரீமு, பாட்டிலில் அடைக்கப்பட்ட அந்த கார்பனேட்டட் வாட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம்ல, கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி சில ஐட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இதில் நியூட்ரிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் பாட்டிலே நிறைய பாட்டில் போட்டிருப்பாங்க. அதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரிஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சில உணவுகளில் பார்த்திங்கன்னா கலோரி கம்மியாக இருக்கும். இல்லை அப்படின்னீங்கன்னா கலோரி அதிகமாக இருக்கும் சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை, இது உலகளாவிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சரிங்களா? ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இந்த வேகமான உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவசரமாக பார்த்திங்கன்னா உணவுகளை தயார் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் பொதுவாக இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, ரோட்டு கடை, இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த உணவு கிடைக்கிறத சாப்பிட்டு வாங்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பிடுறோம் சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிற போது நிறையா பாதிப்புகள் பார்த்திங்கன்னா வருது சரிங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கிற பாதிப்புகளில் பார்த்திங்கன்னா முதல் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஃபைபர் இல்லாதனால நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சரிங்களா? முதல் விஷயமே பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சரிங்களா? ரைட். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். ரைட். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் டைஜஷன் இல்லாதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புல போய்
கொழுப்பு சத்தாக வந்து பார்த்திங்கன்னா சேர ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட், இது வந்து ரெண்டாவது சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்டில் வந்து நிறையா வந்து எண்ணெய்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. முழுக்க முழுக்க எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவர எண்ணெய்களாகவே வந்து இருந்தாலும் அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கலோரி சத்துக்கள் அதிகமாக வந்து இருந்தால் அல்லது அதோடைய கலப்படம் சரிங்களா. ஏன்னா இன்றைக்கில் வந்து பார்த்திங்கன்னா உணவுகளோடைய கலப்படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குது. அது வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உடலில் மட்டும் வந்து கிடையாது, இரத்த குழாய்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொழுப்பு சத்து சேர்றதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது சரிங்களா. ஸோ ரத்தத்தில் கொழுப்பு சத்து வந்து சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாரடைப்பு பிரச்சனைகள் வந்து வரும். இதே காமனாக சொல்லணும்னா இதே நோய்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும் சரிங்களா. ரைட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இந்த மைதா போன்ற சில வந்து வகையான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம வந்து உடம்புல எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இல்லாமல் சில இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நார்ச்சத்து இல்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து மாவு பொருளாக வந்து இதை வந்து அதால் வந்து பிரித்து அதை டைஜஷன் வந்து பண்ண முடியாது சரிங்களா. அப்போ டைஜஷன் பண்ண முடியலன்னா வந்து அதில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல், அதாவது கார்போஹைட்ரேட் உணவுப் பொருளை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வந்து மூலக்கூறுகளை வந்து பிரித்தோம் அப்படின்னிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சுக்ரோஸ் மால்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுகர் டைப்பை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியும் சரிங்களா. இதை கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக ஈஸியாக வந்து நம்ம உடம்புல டைஜஷன் ஆகக்கூடிய குளுக்கோஸை நம்ம உடம்பு கன்வெர்ட் பண்ணி தான் அதைத்தான் நம்ம வந்து எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ வந்து மைதா இந்த மாதிரி சில வந்து உணவுப் பொருட்களில் வந்து இருக்கக்கூடிய வந்து அந்த சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சின்ன மூலப்பொருட்களால் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இல்லாட்டி சில வந்து நேரத்தில் அது வந்து எடுத்துக்க முடியாது சரிங்களா. அதனால தான் மைதா உள்ள உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிற போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்ற வந்து புரோட்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வயிற்றுலேயே இருக்கிற ஒரு ஃபீல்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்க முடியும் சரிங்களா. ரைட், ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இன்சுலின் வந்து தேவையான அளவுக்கு வந்து சுரக்க வேண்டிய வந்து கட்டாயத்தில் இருக்கக்கூடிய வந்து உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்சுலின் எவ்வளோ வந்து சுரந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இந்த மைதா உணவுப் பொருட்களில் இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீரணிக்க முடியாது, அதில் சிறு மூலப்பொருட்கள்லாம் உடச்சி அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நாளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டைப் 2 டயபிட்டிஸ் மிலிட்டஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் இருந்தும் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்த முடியாத வந்து ஒரு நிலைக்கு நம்ம உடம்பு வந்து தள்ளப்படும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு வகையான வந்து சர்க்கரை நோயையும் இது வந்து உருவாக்கும். ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பிரச்சனை இதனால் வந்து வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் டயபெட்டிக் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ இது 2 முக்கியமான பிரச்சனைகள் வந்து இருந்துச்சுனாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. அதாவது இதயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொழுப்புச்சத்து வந்து அதிகமாக வந்து இருக்குது, ரத்த குழாயில் வந்து கொழுப்புச்சத்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து மாரடைப்பு வந்து வரும். ரத்த குழாய்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரத்த கட்டி வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ரைட், ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரோக்குக்கு கொண்டு போய் வந்து விடும். நியூட்ரிஷன் வேல்யூ வந்து கம்மியாக வந்து இருக்கிறனால இந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து தடைப்படும். இந்த தடைப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிமான மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடல் புண், அதாவது நம்ம வந்து அல்சர் இன்னைக்கு காமனாக நிறைய சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பெப்டிக் அல்சர்னு நம்ம வந்து இன்னும் எக்ஸாக்டாக நம்ம சொல்லுவோம். சார் அந்த மாதிரி அல்சர்ஸ் நிறையா வந்து ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா நம்மளுக்கு வந்து லிவர் வந்து பாதிப்பு வந்து ஏற்படும் சரிங்களா, கல்லீரல் பாதிப்பு வந்து ஏற்படும் சரிங்களா. அந்த கல்லீரல் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம வந்து கேல் பிளாடர்னு வந்து சொல்லுவோம். அந்த உறுப்பில் இருந்து வந்து சுரக்க வேண்டிய சில அமிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுரக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கேல் பிளாடரில் அதில் சிறு சிறு கற்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரைட், அதுக்கப்புறம் எப்படி பெருங்குடல் வந்து வந்துச்சு அப்படின்னிங்கன்னா இதில் ஃபைபர் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வந்து வரும் சரிங்களா. மலச்சிக்கல் அதிகமாக வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து டாய்லெட் வந்து போகிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அப்படி சிரமப்படுறது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரொம்ப வருஷ காலத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா வந்து பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ் இந்த மாதிரி போல சில வந்து வியாதிகளும் வந்து வர ஆரம்பிச்சோம் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்மளுக்கு உடம்புக்கு எனர்ஜி வந்து கிடைக்கல சரிங்களா, உடல் உள்ள வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து தடைப்படுது, கொழுப்புச்சத்து மட்டும் உடம்புல அதிகமாக வந்து சேர்ந்துக்கிட்டு வந்து இருக்குது. அப்போ என்ன வந்து ஆகும், உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு உடலில் வந்து வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய நிறையா வந்து சத்துக்கள் உடம்புக்கு வந்து கிடைக்க முடியாமல் வந்து போகும். அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா
நம்ம உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண உணவு தான். இது நம்ம வந்து ஒன்றை தொட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உடல் முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பலவித பிரச்சனைகளை வந்து கொண்டு போகணும். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பல வகையான பிரச்சனைகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லலாம். சரிங்களா? பொதுவாக ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ஜங்க் ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடிக்ஷன் வேறு நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? தினமும் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பீஸா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். சரிங்களா? இல்லாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் டைம் வந்து ஒரு பர்கர் சாப்பிடணும். அதோட வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து வந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த உணவு எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜங்க் ஃபுட் அதிகமாக வந்து எடுத்துக்கிறதுனால பல வகையான வந்து பிரச்சனைகளும் முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒபிசிட்டியும் ஹார்ட் அட்டாக்கு டயபெட்டிக் இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ அப்படி வந்து இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து அதாவது 19 to 20% மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஓவர் வெயிட்டாக வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 5% இருந்து 7% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒபிசிட்டி பர்சனாக வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஓவர் வெயிட்டுக்கும் ஒபிசிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. இந்த பிஎம்ஐ ஏற்கனவே ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை வந்து பாருங்கள் தெரியும். அது வந்து பிஎம்ஐயோட வந்து வேல்யூ தான். சரிங்களா? ஸோ 24 இருந்து 26க்கு மேலே வந்து 24க்கு மேலே இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவர் வெயிட்னு சொல்கிறோம். 28க்கு மேலே வந்து போயிட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 28ல் வந்து இருந்து 36 வரைக்கும் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 ஸ்டேஜ். சரிங்களா? ஒபிசிட்டி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு 3 டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஓவர் வெயிட்டை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெரிய வந்து பிரச்சனையாக வந்து இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஜங்க் ஃபுட்டுனா என்னன்றது நம்ம வந்து வரும். சரிங்களா? ரைட். பொதுவாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு பீஸா பர்கரை தான் நம்ம வந்து நிறைய இன்றைக்கி ஜங்க் ஃபுட்டுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். இப்போ வந்து ஒரு பீஸா வந்து செய்கிறதுக்கு என்னென்ன வந்து உணவுகள் வந்து அதை செய்கிறதுக்கு தேவைப்பட உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் சர்ச் பண்ணி வந்து பார்த்தேன் நான். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா எல்லாமே முக்கியமான வந்து உணவுப் பொருட்கள் தான். இதை தனித்தனியாக சாப்பிட்டா இதுக்கு மிகவும் வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய வந்து உணவுப் பொருட்கள். சரிங்களா? ரைட். ஸோ என்னென்ன வந்து ஒன்று வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தக்காளி வந்து சேர்க்குறாங்க, பூண்டு சேர்க்குறாங்க, ஆலிவ் ஆயில் சேர்க்குறாங்க, உப்பு சேர்க்குறாங்க, சர்க்கரை வந்து சேர்க்குறாங்க. சரிங்களா? ரைட். பச்சை மிளகாய் வந்து சேர்க்குறாங்க, சீஸ் வந்து சேர்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாம் வந்து தனித்தனியாக இதை சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல உணவு தான். சரிங்களா? ரைட். ஆனால் இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிஷ்னலாக முக்கியமான வந்து மூலப்பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து மைதா மாவு. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வினிகரை வந்து பங்கு சேர்க்குறாங்க. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து சில வந்து அந்த சுவையொட்டின்னு சொல்லி நம்ம வந்து சேர்க்குறோம். சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துடும். சரிங்களா? இது வந்து என்ன வந்து இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய முக்கியமான வந்து உணவுப் பொருட்கள். சரிங்களா? ரைட். இப்போ இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருளில் மைதா மாவு என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? மைதா மாவு வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி புரோட்டான்றது வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருளாகவே வந்து இருக்குது. சரிங்களா? ரைட். காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடியது. ஒரு 2 புரோட்டாவில் இருந்து 4 புரோட்டாக்குள்ள வந்து சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். சரிங்களா? ரொம்ப நேரம் பசிக்காது. இந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் இதை எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிக்ஷன் ஆன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவை வந்து எடுத்துக்கிறாங்க. பொதுவாக அந்த மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து தயாரிக்கிற வந்து விதம் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா அந்த மைதா மாவு எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா வந்து முழுமையான கோதுமையை வந்து எடுத்து அதை உடச்சி அதுக்குள்ளே இருக்க வெள்ளை நிற ஒரு பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைதாவை நம்ம வந்து தயார் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அவுட்டரில் வந்து இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கோதுமையில் மேலே இருக்கிற அந்த தோல் பகுதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை நிற பகுதியை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வெள்ளை நிற பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமாக நம்ம வந்து இன்னும் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணலை. அது சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக பவுடராக இருக்கணுன்றதுக்காக வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி வந்து வரும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து
பல வகையான வந்து வேதிப்பொருட்கள் இதோட வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாவை வந்து தயார் பண்ணுறாங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம வந்து நெட்டில் நம்ம வந்து பார்த்தது நிறையா வந்து ChatGPT இந்த மாதிரி இதில் வந்து ஏஐ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்து இந்த டீட்டெயில் நம்ம வந்து கேதர் பண்ணதான் சரிங்களா. ரைட், இப்போ இந்த உணவுப் பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபைபர் கண்டென்ட்டே வந்து கிடையாது சரிங்களா. ஸோ அப்படி ஒரு உணவுப் பொருளாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டு வந்து இருக்கோம். ரைட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வினிகர் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா சமையல் நினைக்கிறோம் வினிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும். வினிகர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வந்து ஒரு புளிப்பு சுவையை வந்து கொடுக்கக்கூடிய வந்து ஒரு வகையான வந்து உணவுப் பொருள் சரிங்களா. இதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வந்து கலப்படங்கள் தான் வந்து வருது சரிங்களா. ரைட், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய்க்கு வரும். இன்றைக்கி சமையல் எண்ணெய் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபீல்டில் அதாவது பொதுவாக இன்றைக்கி மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எண்ணெய் பயன்பாடுகளை பற்றி வந்து தெரியாத வந்து ஒரு காரணத்தினாலேயே இன்றைக்கி வந்து நம்ம இந்த இதய நோய்கள் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி போன்ற பல வியாதிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளாயிட்டு வந்து இருக்கோம் சரிங்களா. ரைட், பொதுவாக நமக்கு வந்து தெரிஞ்ச சமையல் எண்ணெய்லாம் வந்து என்ன ஒன்று நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சரிங்களா. அதை விட்டால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இவ்வளோ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும் சரிங்களா. அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சூரியகாந்தி எண்ணெய் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் அதாவது அந்த ரைஸில் இருந்து அதை தவிடு பகுதின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் வந்து எடுக்கிறாங்க. சோயாவில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து புது வகையாக நிறையா வந்து உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் வித்துக்களில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து வந்துகிட்டு வந்து இருக்குது சரிங்களா. குறிப்பாக இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்ல வந்து நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் தான் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் சரிங்களா. ரைட், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆலிவ் ஆயில்ன்ற வந்து ஒரு எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்ம சொன்ன அந்த ஆயில் எல்லாமே வந்து குறிப்பாக வந்து பாம் ஆயில் சரிங்களா. அதுவும் தான் இன்றைக்கி வந்து நம்ம இப்போ நான் வந்து சொன்ன வந்து அனைத்து வந்து வகையான வந்து எண்ணெய்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து தாவர எண்ணெய்கள் தான் சரிங்களா. விதை கொட்டை இந்த மாதிரி ஒவ்வொரு இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்கிற வந்து உணவுப் பொருட்கள் தான் சரிங்களா. அப்படி வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு தாவரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய உணவு வந்து எப்படி வந்து உடலுக்கு வந்து நஞ்சாக வந்து மாறிக்கிட்டு வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. பொதுவாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உணவு தரக்கட்டுப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது சரிங்களா. ரைட், இதை வந்து நம்ம வந்து எத்தனை பேர் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது சரிங்களா. ரைட், ஓகே, நம்ம அதை வந்து விடுங்க, அதுக்கு நம்ம வந்து வேண்டாம் சரிங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெயில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் நிறைய வந்து கலப்படம் வந்து நடக்குது சரிங்களா. ரைட், இப்போ வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னீங்கன்னா நல்லெண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து சுத்தமான எண்ணெய்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ரைட், ஸோ கடல் எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெய்ன்றது எப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எதுக்கு வந்து மாறுறாங்களோ அதுக்கு ஏற்றாறு போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சரிங்களா. ரைட், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எண்ணெய் உணவுப் பொருட்கள் இல்லை நம்ம வந்து சாப்பிடக்கூடிய வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்குது சரிங்களா. ரைட், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான வந்து எண்ணெயை நல்லா வந்து எண்ணெயை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தரமான வந்து எண்ணெயை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறதுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறணும் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ஃபார்ம் ஆயில் சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இந்த பாம் ஆயில் வந்து படிக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அதாவது நம்ம வந்து பனை கொட்டை எண்ணெய் அப்படின்னா அழகா தமிழ் வந்து சொல்லிடலாம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி வந்து கிடையாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, மியான்மர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி சில நாடுகளில் வந்து இருந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இறக்குமதி வந்து பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு எண்ணெய் தானே வந்து இதுவும் தாவரத்தில் இருந்து தானே வந்து எடுக்கிறாங்க. ஏன் இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வந்து உணவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கெட்டது ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடையாது சரிங்களா. ரைட், அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிட்டிவ்ஸ்னு சொல்லி சொல்கிறோம் சரியா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நம்ம வந்து சத்துக்களை வந்து இதை வந்து சேர்த்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து யோசித்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும் இந்த மாதிரி வந்து எண்ணெய்களை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு உணவுப் பொருளோட சேர்த்து வந்து பயன்படுத்தும் போது வந்து அந்த உணவுப் பொருள் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஞ்சா வந்து இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எண்ணெயை பயன்படுத்தும் போது முக்கியமான வந்து உணவுப் பொருளாக வந்து பயன்படுத்தும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா. ரைட், இப்போ நம்ம அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்பனேட்டட் வாட்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும் சரிங்களா. ரைட், சரியான வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில இடத்துல வந்து இந்த ஒரு
குளிர்பானங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெளியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சரியான மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறது வந்து இல்லை. சரிங்களா? எல்லாத்தையும் பெருசாக கொடுக்குற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கியமான சில வந்து வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கண்ணுக்கே தெரியாமல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜங்க் ஃபுட்டுனா வந்து என்னென்னு நமக்கு வந்து ஓரளவுக்காவது நமக்கு வந்து தெரியுது. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டுனால எவ்வளோ பாதிப்பு வந்து வருதுன்னு நமக்கு வந்து தெரியுது. சரிங்களா? ரைட். ஸோ சின்ன சின்ன வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லது வந்து தரக்கூடியதாக வந்து இருந்தாலும் உடலுக்கு வந்து சக்தியை வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து இருந்தாலும் அது வந்து சில உணவுப் பொருட்கள் அதோட கலக்கும் போது இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ஏதாவது வேதிப்பொருட்கள் சேர்க்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டாக வந்து மாறுது. சரிங்களா? ஸோ அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த உணவுப் பொருட்களை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பீஸா வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ஒரு கொஸ்டின் வந்து வரும். சரிங்களா? ரைட். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைதா சேர்க்கக்கூடாது இது சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ இது வந்து சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைதா தான் வந்து அதுக்கு வந்து பெரிய வந்து பிரச்சனை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமையை பயன்படுத்தலாம். சரிங்களா? முழு கோதுமையை நல்லா வந்து அரைச்சி அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து பயன்படுத்திங்கன்னா அது பெரிய பிரச்சனையே வந்து கிடையாது. சரிங்களா? ரைட். ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா வந்து இருக்கிற வந்து ஒரு கடையில் வந்து போய் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீஸா வந்து வாங்கணும் அப்படின்னா அந்த பீஸா வந்து மாவை வந்து உடனே வந்து புளிக்க வைக்கிறதுக்கு என்ன சேர்த்துருப்பாங்க? ஈஸ்ட் சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். நிறையா வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். அது வந்து கலரிங்காக வந்து தெரியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நிறமூட்டி வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவ்வளவும் வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சொல்கிற வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஐட்டம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் செய்யலாமா? தாராளமாக நல்லா வந்து செஞ்சு வந்து சாப்பிடலாம். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து சில வந்து உணவுப் பொருட்கள் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிற வந்து இந்த பீஸா பர்கர் சில வந்து உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில இடத்துல சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து முக்கிய வந்து உணவு. சரிங்களா? ரைட். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பொருளோடைய வந்து தரம் என்னன்றது வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கிறணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பொருளோடைய வந்து தரத்திற்கு ஏற்றாற்போல் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த காலநிலையில் எங்கே இருந்து சாப்பிட்றோன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? ரைட். ஒரு நாட்டில் வந்து ஒருத்தருடைய வந்து முக்கியமான உணவுப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான உணவுப் பொருளாக வந்து ஆகிடாது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டு வந்து இருக்கோம். சரிங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கார்போஹைட்ரேட் உள்ள வந்து உணவுப் பொருள் தான். நம்ம வந்து சவுத் இந்தியாவில் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைஸ் தான். சரிங்களா? இந்த ரைஸவே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி இந்த உணவுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பிரச்சனைகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா? ரைட். இது வந்து இந்த ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மில்லிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? மில்லிங் ப்ராசஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரைஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு வந்து அரைச்சா அதை வந்து பாலிஷ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு வந்து இருக்கோம். சரிங்களா? இந்த மில்லிங் ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக வந்து இருக்கோ அந்த அளவுக்கு இதில் இருக்கிற வந்து கார்போஹைட்ரேட் சத்துக்கள், அதாவது மாவு பொருள் சத்துக்கள்னு சொல்லுவோம்ல, மாவு சத்துன்னு, அது வந்து பார்த்திங்கன்னா சிறுசாக வந்து பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கிராமத்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும்ல, ஒரு நெல்லை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா வந்து அதை வந்து அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னிங்கன்னா அதை வந்து முதல்ல நல்லா வந்து காய போட்டுருவாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து அவிச்சு வந்து காய போட்டு அதுக்கப்புறம் தான் இதை அரைக்கிறதுக்கு கொண்டு போவாங்க. சரிங்களா? இதை அவிக்காமல் நம்ம கொண்டு போய் அதை வந்து அரைச்சோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா வந்து உடையும். சரிங்களா? ரைட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை அவிச்சிட்டு அதை காய வச்சுட்டு இன்னொரு தடவை அவிச்சிட்டு காய வச்சுட்டு அதை அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அரிசியோட வந்து உள்ளே இருக்க வந்து முழு வந்து அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடையாமல் வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அரிசி வந்து அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அரிசியோட மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து தோலுக்கும் அரிசிக்கு நடுவில் வந்து இருக்கிற அந்த தவிடு பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக இன்றைக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்ச்சத்து உள்ள வந்து பகுதி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அரிசி அரைக்கும்போது என்ன வந்து பண்ணுறோம் அப்படின்னா அரிசி நல்லா வந்து அரைச்சிட்டு அது பலன்னு தெரியறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலிஷ் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? பாலிஷிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிடுறாங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரிசி பலன்னு இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிக்குது. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பாலிஷிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரிசியில் வந்து மேலே வந்து இருக்கிற அந்த தவிடு பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிசியை நம்ம வந்து சாப்பிட்றோம். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ அதுலேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து வந்து குறைஞ்சி போயிடுது. ஓகே. இப்போ அதனால தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கைக்குத்தல் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாறிக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. சரிங்களா?
இந்த மட்டை அரிசின்னு வேறு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நம்மளுக்கு, சரிங்களா. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பள்ளிகளில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டை அரிசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து கிடைக்கும், சரிங்களா. ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து உணவுகள் நம்ம வந்து இது வந்து நம்ம சாதாரண அரிசியிலேயே நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னிங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சாதாரண உணவுப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்க் ஃபுட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மாறுபடி வாய்ப்புகள் ரொம்ப வந்து கம்மி, சரிங்களா. ரைட். ஓகே, நம்ம வந்து வீடியோவோட முடிவுக்கு வந்து வந்துட்டோம் நம்ம. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம், சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ்ஜுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வருவோம். இப்போ நான்வெஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக நிறையா வந்து வீட்டில் வந்து செய்யும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து சாப்பிட்டுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைகளில் வந்து சாப்பிடும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காரணம் வந்து என்ன அப்படின்னிங்கன்னா ஃபுட்டோட வந்து டேஸ்ட்டுக்காக வந்து சேர்க்கப்படுகிற சில மூலப்பொருட்கள், சரிங்களா. ரைட். பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜினோமோட்டோன்னு சொல்லி ஒரு வகையான வந்து உப்பு. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய டைப் ஆஃப் சாஸ், சரிங்களா. அதுக்கப்புறம் வினிகர். ரைட். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இந்த மூலப்பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்டை வந்து டேஸ்ட்டை வந்து கூட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்க்கப்படுகிறது, சரிங்களா. அது ஒரு முக்கியமான பிரச்சனை, சரிங்களா. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை மசால் பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அழகாக சிவப்பு கலரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த செயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த சிவப்பு கலரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து வரும், சரிங்களா. இது ஒரு செயற்கை நிறமூட்டி, சரிங்களா. ரைட். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிடும்போது உடலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா தேவையில்லாத வந்து பிரச்சனைகளாக தான் வந்து இது வந்து உண்டு பண்ணும், சரிங்களா. ரெண்டாவது இன்றைக்கி வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற வந்து எண்ணெய்கள், சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த சிறு ரோட்டில் வந்து இருக்கிற வந்து சின்ன சின்ன வந்து கடைகள், சில வந்து ஹோட்டல்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உடலுக்கு தேவையான நல்ல சுத்தமான எண்ணெயை பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு பதில் தான் எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும், சரிங்களா. ஏன்னா இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே வந்து சொல்ல முடியாது, சரிங்களா. 1 லிட்டர் சுத்தமான நல்லெண்ணெய் மரச்சக்கு எண்ணெய் 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கு வந்து வாங்கி அதை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் குறைந்த விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து சந்தேகம் தான், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜங்க் ஃபுட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஸ்னஸ் செக்டாரில் வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணக்கூடியதும் அதுதான் இன்றைக்கி வந்து பெரிய வந்து பிரச்சனை, சரிங்களா. அந்த ப்ராசஸ் பண்ணினா வந்து சில வந்து உணவுப் பொருட்கள்லாம் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து வரவே வராது, சரிங்களா. ஸோ அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வராமல் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், ஒபிசிட்டி இன்றைக்கி 3ல் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பிச்சிடலாம், சரிங்களா. ரைட். முக்கியமாக இன்றைக்கி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறு குழந்தைகளில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மிடில் ஏஜ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து விரும்பி வந்து சாப்பிட்றாங்க, சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் இதெல்லாம் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது பெருமையாக வேறு வந்து நல்லா வந்து பேசிக்கிறாங்க, சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல சத்தான உணவுப் பொருளை வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா. நோய் இல்லாமல் வந்து வாழுங்க. ரைட். தினமும் வந்து உடற்பயிற்சி வந்து பண்ணுங்கள், சரிங்களா. ரைட். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழுங்க, சரிங்களா. ரைட். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன், சரிங்களா. ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.